மைவித்திரியினுடைய ஒரு பெரும் மோசடியில மக்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழப்பம், மன பதட்டம், ஒரு சிக்கலான சூழ்நிலைய தனக்கு சாதகமா ஆக்கிக் கொண்டு பெரும் லாபம் பார்த்து வந்த வினோத் அஃபீஷியல் அவரை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். நான் விஜய் ஹிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட விளைவு தான் இந்த விஜய் ஹிருத்திகார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். நாங்கள் வீடியோக்குள்ள போய் விரியில பார்க்கலாம். ஹலோ. சொல்லுங்க பிரதர். நீங்க யூகத்துல எல்லாம் எதுவும் சொல்லி இல்லைங்க, உங்களுக்கும் கம்பெனிக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கு, கம்பெனி தானே உங்ககிட்ட சொல்லி இருக்காங்க? இல்ல இல்ல இல்ல, வாய்ப்பே கிடையாது. கம்பெனிக்கு எனக்கு எந்த தொடர்புமே கிடையாது. இல்லைங்க, அப்ப எனக்கு ஒரு சோர்ஸ் இருக்கு, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நான் இவ்வளவு விசாரிக்காம நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதாவது குரூப்ல ஷேர் பண்றாங்க, அதை வச்சுட்டு நம்ம அனலைஸ் பண்ணி சொல்றோமே தவிர குரூப்ல யாரோ ஒரு மூணாவது நபர் வந்து ஷேர் பண்றதை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணி சொல்றீங்க. ஆனா நீங்க உங்க வீடியோல அப்படி எந்த பதிவுமே அப்படி போடலீங்களே. நீங்க வந்து எனக்கு சோர்ஸ் இருக்கு, நான் அவங்க கிட்ட விசாரிச்சு எல்லாம் இது பண்ணிட்டு தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப எங்கிட்ட பேசும்போது அப்படியே மாத்தி பேசுறீங்களே. மாத்தி எல்லாம் பேசல, விஷயத்தை வந்து டைரக்டா நான் சொல்றேன். நான் இப்ப வந்து விஷயம் என்னன்னா, அதுல இருந்து வர்றதே சொல்லிக்கிருந்தோம். அதே மாதிரி வந்து கோர்ட்ல என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இல்லைங்க, நீங்க எங்கேயுமே நான் ஒரு குரூப் வச்சிருக்கேன், குரூப்ல வந்து எனக்கு ஒரு தகவல் சொல்றாங்க, அதை வச்சு நான் வீடியோ போடுறேன்னு நீங்க சொல்ல கிடையாதுங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு சோர்ஸ் இருக்கு, நான் அவங்ககிட்ட கூப்பிட்டு நான் கரெக்டான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்றீங்க. பிரதர், சோர்ஸுக்கு வந்து எல்லா குரூப்லயும் வர்றது, அதுல வந்து எல்லா குரூப்லயும் வந்திருக்கிறதுல வந்து எந்த அளவு கரெக்டா இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு சொல்றீங்க. வாட்ஸ்அப்ல வரது வச்சு சொல்றீங்க. அப்ப கம்பெனிக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல? எந்த தொடர்பும் கிடையாது, சத்தியமா கிடையாது. எந்த தொடர்பும் கிடையாது, சத்தியமா கிடையாது. ஏங்க, அப்ப வாட்ஸ்அப்ல வரத வச்சு இத்தனை பேர்த்த நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இது எல்லாம் மீறி நீங்க வந்து அந்த நிறுவனம் வந்து உங்ககிட்ட சொல்ற மாதிரி தான் நீங்க வந்து வீடியோ போட்டுருக்கீங்க. நிறுவனம் வந்து சொன்னாங்கன்னு சொல்லி இனிமே நான் வந்து வீடியோ போடல பிரதர். நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பி சொல்லட்டுங்களா? உங்களுக்கு இது பண்றது கம்பெனில இருந்து டைரக்டாவெல்லாம் யாரும் கொடுக்கல, அவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நான் வந்து இதுல இருக்கேன் அப்படிங்கறதுனால சரி கோர்ட்ல தீர்ப்பு வரட்டும் இருக்காது, அது வரைக்கும் பேசாம இருக்கிறது. எனக்கு ஃபுல் தகவல் இருக்கு. சித்திரை 1 தொடங்குறாங்க, இந்த தேதி தொடங்குறாங்க. இல்ல பிரதர், சித்திரை 1 தொடங்குறாங்க நான் எந்த இடத்துலயுமே சொல்லல பிரதர். நல்லா பாருங்க, நாங்க நுணுக்கமா நாங்க பாத்துட்டு வந்துதான் நாங்க சொல்றோம். இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்றது வந்து நான் ஏத்துக்கிறேன். எந்த இடத்துலயுமே ஓ அப்படிங்களா? சோர்ஸ் இருக்கு இல்ல, நான் வந்து எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, யார்கிட்ட விசாரிக்கிறது குரூப்ல வரது எல்லாத்தையும் பார்த்துட்டு யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அப்ப இருந்தாலும் கரெக்டா இருக்குமா, எல்லா குரூப்லயும் ஒரே மாதிரி வந்திருக்கா இல்ல மாறி மாறி வந்திருக்குன்னா அதை பத்தி நான் பேச மாட்டேன். ஏன்னா வந்து மாறி மாறி வந்திருக்குன்னா அப்ப இது ஏதோ பொய்யான தகவல், எல்லாரும் ஒரே மாதிரி வருதுன்னா சரி வாட்ஸ்அப்ல வந்துச்சுன்னா உண்மையான தகவல் கரெக்ட்டுங்களா? அப்படி கிடையாது. அதுல வந்து நீங்க சொல்ற லாஜிக் வாட்ஸ்அப்ல வந்துச்சுன்னா உண்மையான தகவல் அதானங்க? அப்படி கிடையாது பிரதர். நீங்க வந்து அதுக்காக வந்துட்டு கோர்ட்ல சொல்லணும். வாட்ஸ்அப்ல வரத வச்சுதான் நான் வந்து இப்ப இத்தனை மக்களுக்கு நான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. நீங்க பிரதர், அதாவது வந்து விஷயம் என்னன்னா, கடைசியா வந்து அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க சித்திரை 1 நானே சொல்லிருந்தேன். ஷேர் பண்ணனும்னா நீங்க வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. இல்ல இல்ல, நான் வந்து அதை பார்த்துட்டு அதான் சொன்னேன். நான் இந்த மாதிரி வருதுன்னு சொல்றாங்க, மகிழ்ச்சியான தகவல் காத்திருக்கிறது, காத்துட்டு இருங்க, மகிழ்ச்சியான தகவல் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. இல்ல பிரதர், அது வந்து என்னன்னா எம்டி பேசுறத சொன்னேன். நான் எம்டி வந்து என்னைக்கு இருந்தாலும் பேசிட்டு ஆகணும், அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லட்டும்ன்றதுக்காக நான் அந்த விஷயத்தை நான் சொன்னேன். நான் எம்டி பேசட்டும்ங்கிறதுக்காக நீங்க இப்படி ஒண்ணு போட்டிருக்கீங்களா? அப்படி இல்ல பிரதர், அடுத்து வந்து அவர் சொன்னாங்க எதுவுமே நடக்குங்க. அது வந்து அதுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் இருக்குதுன்னு சொல்றீங்க இல்லைங்க பிரதர்? நான் ஏத்துக்கிறேன். இல்ல பிரதர், நீங்க கேட்கறதெல்லாம் இல்ல பிரதர், ஒரே வார்த்தை நான் முடிச்சிடறேன். நான் ஏன்னா நான் அடுத்து வந்து இதை சம்பந்தமா வந்து நான் போடுற மாதிரி இல்ல. நான் அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் வெளியில வந்துட்டேன். நான் பிரதர் நீங்க வந்து எம்டி பேசிடணுங்கிறதுக்காக மகிழ்ச்சியான தகவல் வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேங்கிறதெல்லாம் இருக்கலே உச்சகட்ட பொய்யுங்க. இல்ல பிரதர், நான் சொல்றது முதல்ல கேளுங்க ஒரு நிமிஷம். நான் வந்து இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கும்போது இங்க இருந்து அங்க இருந்து எந்த பதிலுமே வரலங்கிறப்ப நானுமே யோசிக்க ஆரம்பிச்சேன். என்ன எந்த சைட்ல இருந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்ப வந்து சீக்ரெட்டா வச்சிருக்காங்கன்னா இவங்க என்ன மாதிரி மனநிலையில இருக்காங்க, உங்களையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, அப்ப இவங்க சொல்றது எல்லாமே கரெக்டா போய்கிட்டு இருக்கு, அவங்க சொல்றது எதுவும் வரல அப்படின்றதுனாலதான் சரி கொஞ்ச நாளைக்கு வந்து மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பாப்பன்னு அதுல பேசின எல்லாமே வந்து அப்ளைனாக பேசுறாங்க. நார்மலா இருக்கிறவங்க யாருமே பேச மாட்டாங்க. அதனாலதான் நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். சரி, இதுல வந்து இவங்க வந்து யோசிச்சு பார்த்துதான் இனி எம்டி வந்து பேச போறாரு, மகிழ்ச்சியா இருங்க, கொண்டாட காத்துருங்கன்னு சொல்லி பேசிருக்கீங்களா? நான் சொல்றதை கேளுங்க முதல் நிமிஷம். அந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து உள்ள போகுது வருதுன்னு சொல்லி எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்ப வச்சோம்.
சரி ஏதோ ஒரு நல்ல செய்தி இருக்கு போல, ஏதோ ஒண்ணு பண்ண போறான் போல அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இல்ல சொன்னதுதான். யூகோ இல்ல ஆக்சுவலா யூகோ வந்து அதுக்குதான் வந்து இல்ல brother, கொண்டாடுங்க, தயாரா நானு இருங்க, ஒரே விஷயத்துல கொண்டாடுறதுக்கு சொல்றேன் தயாரா brother. இருங்க இல்ல அப்படின்னு இல்ல இல்ல சொல்றீங்க. நான் ஒரே விஷயத்துல சொல்லிடுறேன். நீங்க எவ்வளவு பேச வேண்டாம் நீங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் நீங்க ரிஸ்க் எடுத்து வந்து கால் பண்ணிருக்கீங்கன்னா அதுவே பெரிய ரிஸ்க் விஷயம். எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அதுக்கு நான் வந்து இல்ல அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க வந்து சொல்லிருக்கீங்க, அதை நான் கேட்கிறேன். ஆமத்தை வந்து இனிமே எதுவுமே பண்ணக்கூடாது போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இன்னொன்னுல வந்து சொல்லிட்டு அப்படியே பேசாம விட்டுட்டு வெளில வந்துட்டேன். நான் இனிமே இதை பத்தி நான் பேசவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். நீங்க வந்து தவறா எடுத்துக்க வேண்டாம். ஆமத்தை வந்து நீங்க போடுற ரூட் தான் கரெக்டா இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. யூடியூப்ல இப்ப நம்ம நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க சொல்லுங்க. இல்ல பிரதர், இப்ப 2 மாசம் தான் வந்து, 1 மாசத்துக்கு வந்திருக்கு, அது இந்த மாசம் தான் வரும். அதான் எவ்வளவு வந்திருக்குதுன்னு சொல்லுங்க. வந்ததுல $161 வந்திருக்கு. இப்ப ஒரு $89 வந்திருக்கு. போய் அதை ஏதாச்சும் அநாத ஆசிரமுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு எனக்கு அந்த தகவல் நீங்க வந்து குடுக்குறீங்க. ம். நியாயமா மனசாட்சியோட நடந்துக்கோங்க, சரிங்களா? மக்களை கொண்டு போய் குழிக்குள்ள தள்ளாதீங்க. இப்பவும் நீங்க சொல்றேன். சொல்லிட்டீங்க, நான் கேட்டுக்கிறேன், அவ்வளவுதான். நான் இது இனிமேல் நீங்க எனக்கு விளையாட்டுக்கெல்லாம் அழுத்தம் பண்றது சொன்னேன். இல்ல பிரதர், நீங்க சொல்லிட்டீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன், நான் அவ்வளவுதான். இது நான் வந்து கோபத்துல வேகத்துல சொல்லல. நீங்க வந்து போற ரூட் கரெக்டா இருக்க மாதிரி இருக்குன்றதுனால தான் பேசாம ஒதுங்கிட்டேன் அப்படி நான். எங்கீங்க ஏதோ இல்ல brother, எவனோட்ட சொல்றாங்க, இல்ல எவனோட்ட இல்ல brother, வாட்ஸ்அப்ல சொல்றாங்கறத வச்சு தயாராகுங்க, நான் சொல்றத கொண்டாடுறதுக்கு வந்து தயாராகுங்கன்னு சொல்லி சொல்றத சொல்றீங்கன்னா கேளுங்க. இல்ல உங்களோட brother, மனநிலை அதை எவ்வளவு விட்டுருங்க, மோசமா அதை இருக்குன்னு யோசிச்சு விட்டுருங்க. பாருங்க. இல்ல அதுல கமாண்டுமே எல்லாருமே வந்து அவங்களே வந்து அதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இவங்களுக்கு வந்து ஆதரவா பேசும்போது எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, இல்லன்ற ஒரு உண்மையை நம்ம சொல்லும் போது யாருமே ஏத்துக்க மறுக்கிறாங்க. அப்படி இல்லையே, உங்களோட எதுக்கு ப்ரீவியஸ் கமெண்ட்டுமே ரொம்ப மோசமா தான் இருந்தது. நீங்க மகிழ்ச்சியா இருங்க, கொண்டாடுங்கன்னு சொன்னதுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 80% பேர் வந்து உங்களை எதிர்ப்பு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பொய் சொல்லியிருக்கீங்க, பொய் சொல்றீங்க. பார்த்ததுனாலதான் இல்ல பிரதர், அதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி நம்ம இவங்களுக்கு வந்து பேசுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து நம்பாதீங்க அப்படின்னு. அவங்களுடைய கோபம் இன்னும் அதிகமாகும், இவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து கண்டென்ட்டை வந்து வேற மாதிரி மாத்திக்கிட்டு போயிடுவோம். ஏன்னா வந்து இப்ப எனக்கு டிசபிள் ஆயிருக்கு, அப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 15 நாள் கழிச்சா வந்து பண்ண முடியாது, மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. அதனால அப்படியே விட்டுட்டேன் நான். $240 நீங்க வருதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட வந்து $240 இல்லையே, $160 ஆயிருச்சு. டிசபிள் ஆயிருச்சு. அது இனி வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இல்லைங்க, அதெல்லாம் வந்துரும். என்ன மாதிரி இருக்குங்கிறது ஏற்கனவே $160 எடுத்துட்டீங்க. ஒரு நிமிஷம், $160 அது இந்த மாசத்துல வரும். அதான் 29ஆம் தேதி அது வரும். 21ஆம் தேதி அதை கொடுப்பாங்க, 29ஆம் தேதி அது வரும். இவ்வளவு நீங்க ரிஸ்க் எடுக்கணும்ன்றே கிடையாது. அதாங்க $160 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அதுல ஒரு 15-20,000 ரூபாய் வந்திருக்கும். இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்ததே இல்லைங்களா? ஏதாச்சும் வந்து மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் செஞ்சு எனக்கு அது நீங்க போட்டோ அனுப்பிச்சு விடுறீங்க, சரிங்களா? இல்ல பிரதர், நீங்க சொல்றது ஏத்துக்கிறேன். இது வந்து நான் இப்ப இன்ட்ரெஸ்ட் கட்டணும், இந்த இவ்வளவு நாள் விட்டு இருந்ததுக்கு. இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்காக நீங்க இப்படி மக்களை ஏமாத்தலாமா? பிரதர் நான் ஒரே வார்த்தை நான் சொல்லிட்டேன் பிரதர், இவ்வளவு நீங்க கேட்கணும்ன்றதுல நீங்க சொல்லிட்டீங்க, நான் கேட்டுட்டேன், அவ்வளவுதான். நன்றி, நான் கூப்பிடுறேன், திருப்பி கூப்பிடுறேன். நன்றிங்க. இல்ல நண்பா, இல்ல இன்னொன்னு சொல்றேன். நீங்க சொல்லிட்டீங்க, நான் விட்டுட்டேன். இனிமே வந்து இதை பத்தி நான் பேசல. ஓகே ஓகே ஓகே, நன்றிவா, நன்றி நன்றி. ஒரு நட்பு ரீதியாக போயிருவோம், அவ்வளவுதான், விட்டுருங்க. ஓகே ஓகே ஓகே, நன்றி 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 நன்றி. நீங்க எல்லாரும் அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்க மக்களே, இங்க யாருக்கும் யாருக்கிட்ட இருந்தும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. ஒரு வழக்கறிஞர்கிட்ட இருந்தோ, இல்ல EOW இருந்தோ, இல்ல கோர்ட்ல இருந்தோ, இல்ல கம்பெனி சார்பாவோ எந்த ஒரு கரெக்டான தகவலும் வரல. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய சொந்த யூகத்துல பொய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் பொய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் திரும்ப அழுத்த திருத்தமா சொல்றேன். எதுக்காக அந்த பொய்னா, யூடியூப்ல இருந்து வரக்கூடிய வருமானத்துக்காக. உங்களை ஏமாத்தி அந்த காசை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதாவது உங்க இருக்கக்கூடிய உங்களுடைய மனக்குழப்பம், பதட்டம், பணம் வந்துடாதா, நம்ம கடனாளிக்கு பதில சொல்லி ரொம்ப நாளா இதே சொல்லிட்டு இருக்கிறோம், அந்த பணத்தை கட்டி சீக்கிரமா வெளியே வந்துட மாட்டோமா அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிக்கலான சூழ்நிலைய அவங்க பயன்படுத்தி பொய்யான தகவல்களை உங்களிடம் பரப்பி அவங்க ஒரு லாபம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நல்லா நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. வினோத் அபிஷியல் பாத்தீங்க அப்படின்னா கடந்த 2 மாதமா 22,000 ரூபாய்க்கு மேல வருமானம் எடுத்திருக்காரு. 1 வருஷமா மையத்திரி பத்தின இது மாதிரியான வீடியோ போட்டுட்டு இருக்காரு. அப்ப எவ்வளவு வருமானம் எடுத்திருப்பாரு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப வினோத் அபிஷியல் சொல்றாரு எனக்கு வட்டி கட்ட பணம் வேணும் அப்படிங்கிறாரு. அப்ப வினோத் அபிஷியல் மாதிரியான ஆட்கள் இதுல போட்ட பணத்தை எடுக்கணும். ஏன்னா கம்பெனி கிட்ட இருந்து பணம் வர்றதுக்கு வழி இல்லை. அப்ப பணத்தை எடுக்கணும் அப்படின்னா உடனே ஸ்மார்ட்டா வந்து யோசிச்சு என்ன பண்றாரு, ஓகே இது நல்ல சான்ஸ், நம்ம அடிச்சு விட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க, நம்ம அதுலயே ஒரு மாசம் வருமானம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முட்டாளாக்கிட்டு அவங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறாங்க. இது ஒரு தரப்பு. இது மாதிரியான ஆட்கள் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் தன் டவுன்லைனரை சமாளிக்கணும், இது அதே சமயம் எனக்கு மறுபடியும் வருமானம் வேணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அப்ளைனரா உள்ளவங்க இல்ல இதுல உறுப்பினரா உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட பொய்யான தகவலை சொல்லி
அவங்க தொடர்ந்து வீடியோ போட்டு அவங்க ஒரு லாபம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஸோ மக்களாகிய நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு மோசடி, இது ஒரு மோசடி. போய் புகார் கொடுத்து உங்க பணத்தை திரும்ப பெறக்கூடிய வழியை பாருங்க. வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாய்.